வணக்கம். திரையரங்கம் குட் பாய். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். 1 மணி நேரம் 13 நிமிடங்கள் தான் அந்த படத்தினுடைய நீளமே. இந்த படத்தினுடைய இயக்குனர் பென் லியோன்பெர்க். இவருடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. ஒரு இளைஞன், அவன் வளர்க்கக்கூடிய ஒரு நாய், இவர்களை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. டோடு அப்படின்றது அந்த இளைஞனுடைய பேர். அவனுக்கு லங்ஸில் பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த லங்ஸில் நோய் இருக்குது, பல பாதிப்புகள் இருக்குது. அந்த லங்ஸ் பாதிப்புனால அவனுக்கு இரத்த கசிவு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும், இரத்த வாந்தி இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஹெல்த் வைஸாக பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகி இருக்கக்கூடிய இளைஞன். அவன் நியூயார்க்கிலிருந்து அமெரிக்காவினுடைய கிராம பகுதி ஒன்றுக்கு இடம் பெயர்ந்து வர வேண்டிய நிலை உண்டாகுது. அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில் ஏற்கனவே அவனுடைய தாத்தா இருந்தார். தாத்தா இப்போ இல்லை, இறந்துட்டார், மரணத்தை தழுவி விட்டார். தாத்தா மரணமடைந்த வீட்டிற்கு தன்னுடைய செல்ல பிராணியான நாய், அந்த நாய் இண்டின்னு பேர், இவன் பேர் டோடு. டோடு தன்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய நாயான இண்டியுடன் அந்த வீட்டுக்கு வர்றான். இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் இருக்காங்க. அவனுக்கு டோடுக்கு ஒரு சகோதரி இருக்கா. அந்த சகோதரி பேர் வெரா. அவளை பொறுத்தல எப்படின்னா, நம்ம சகோதரன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டு, பல பிரச்சனைகளை சிக்கி கொண்டு நல்ல நிலைமையில் இல்லாமல் அப்படி இருக்கிறதுனால எப்போ வேணாலும் அவனுக்கு எது வேணாலும் நேரும் அப்படின்றதுனால ஃபோனில் அப்பப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நல்லா இருக்கியா, ஏதாவது பிரச்சனையா, சாப்பிட்டியா, உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அப்படி இப்படின்னு ஃபோனில் கேட்டு 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 அப்பப்போ அந்த ஃபோனில் வெரா, ஃபோன் ஃப்ரம் வெரா வெரான்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாயை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமான சில சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி நாய்க்கு தெரியும். இவனுடைய தாத்தா இறந்த வீடு தான் இருந்தால் கூட இந்த வீட்டில் ஏதோ சில விபரீதமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன, அமானுஷ்ய சக்திகள் உலாவுகின்றன அப்படின்றலாம் அந்த நாய்க்கு தெரியும். அந்த நாய் சில அமானுஷ்யமான உருவங்களை எல்லாம் பார்க்கும். இரவு நேரங்களில் திடுக்கிடும் சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும். யாரோ நடமாடுற மாதிரிலாம் இருக்கும். அந்த வயசான தாத்தா நடமாடுற மாதிரிலாம் இருக்கும். அப்படியே வேறு ஒரு நாய், இதை மாதிரியே அந்த தாத்தா வளர்த்த ஒரு நாய், அந்த நாய் உலாவுறது மாதிரிலாம் தெரியும். அந்த நாய் ஓடிக்கிட்டு இருக்கிறது மாதிரிலாம் தெரியும். அந்த வீட்டுக்குள்ளே யாரோ செத்து கிடக்கிற மாதிரிலாம் தெரியும். இப்படியெல்லாம் பல விஷயங்களையெல்லாம் அந்த நாய் உணரும். இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்கார்ல, அவர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி போல்டர்கெய்ஸ்ட்னு ஒரு ஹாலிவுட் மூவி வந்துச்சு. நான் கூட அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் அந்த திரைப்படத்தை பார்த்துருக்கேன். ஒரு ஹாரர் மூவி. அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உண்டான பாதிப்பு இருக்குல்ல, அதில் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையவே எழுதியிருக்காரு. கதை எழுதி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த நாய்களை போன்ற மிருகங்கள், பிராணிகள் இருக்குல்ல, அதுக்கு மனிதர்களை விட இந்த அமானுஷ்ய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது அந்த பிராணிகளுக்கும் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இது போல்டர்கெய்ஸ்ட் படத்தினுடைய விஷயம். இந்த பேஸில் நம்ம ஒரு கதையை பண்ணி இயக்குனா என்ன அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த திரைப்படத்திற்கான கதையை எழுதி அப்படிப்பட்ட முயற்சிகள் இறங்கியிருக்கிறார். இண்டின்ற அந்த நாய் இருக்குல்ல, இந்த நாயினுடைய பார்வையில் தான் டோட்டல் ஃபில்மே நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. நாய் தான் கிட்டத்தட்ட ஹீரோ அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். இந்த நாய் பல சம்பவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ இவனுக்கு உண்டாகக்கூடிய பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் பார்க்குதுல்ல. இப்போ இதுக்கு இடையில் என்னென்னா, இவங்க பக்கத்தில் வெளியே போய் அப்படின்னு வரும்போது வெளியே ரிச்சர்டுன்னு சொல்லிட்டு ஒரு நெய்பர், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆள், அவனை பார்க்கும்போது அவன் சொல்லுவான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போ டோட், ஏன்னா நாயை வேறு நீ கூட்டிகிட்டு போகிற, போகும்போது நான் இந்த நரி எங்கேயாவது உள்ளே பயிர்களை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வேலி இதெல்லாம் அமைச்சு, அந்த வழக்கமாக அந்த கரண்ட் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி, நீங்கள் ஏதாவது அந்த இதில் கண்ணியில் எங்கேயாவது மாட்டிக்கிறாதீங்க, அது நரிக்காக வச்சுருக்கக்கூடிய கண்ணி, அதில் என்னத்தையாவது போய் 2 பேரும் போய் மாட்டிக்கிறாங்க, நாயும் மாட்டிக்கிற போது இண்டியும் அதையும் மாட்டிக்கிற அளவுக்கு பார்த்துக்கோ அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பான். இதை மீறி ஒரு இடத்துல அந்த நாய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம் பிறகு அதுலேருந்து தப்பிச்சு வரும் அப்படின்றது மாதிரிலாம் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே நடைபெறக்கூடிய பல சம்பவங்கள், அந்த சம்பவங்களையெல்லாம் பார்த்து எப்படி இருந்தாலும் இவனுக்கு டோடுக்கு இதனால் மிகப்பெரிய ஆபத்து வரும். அப்போ டோடும் அவனும் கிட்டத்தட்ட தானே செத்து போனது மாதிரிலாம் கனவு காப்பான். தானே செத்து போய் தன்னுடைய இறந்த உடல் கிடக்கிற மாதிரி, அந்த இறந்த உடலை தானே பார்க்குறது மாதிரிலாம் அப்படிப்பட்ட இதெல்லாம் வரும். தாத்தாவுடைய இறந்த உடல்
எலும்புக்கூடு எல்லா மேட்டர்களும் இப்படி அந்த படமே எப்படின்னா ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு இரவு நேர காட்சிகளை மட்டுமே வச்சு எடுக்கப்பட்ட படம். 1 மணி நேரம் 13 நிமிஷம் தானே. அதில் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே கட்டடத்துக்குள்ளேயே நடக்கிறது தானே. அப்படியே திடுக்கின சம்பவங்கள், இரவு நேர காட்சிகள். கேரக்டர் 2 தான். டோடும் அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாய் இண்டி, இவங்க 2 பேரும் மட்டும்தான். மீதியெல்லாம் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த அமானுஷ்ய சக்திகளுடைய நடமாட்டம் அதானே. ஒரு ஸ்டேஜ்லாம் அவன் போய் அப்படியே இந்த அமானுஷ்ய சக்திகளுடைய பாதிப்பு இருக்குல்ல, அது ஏற்பட்டு அவன் போய் கதவுல கொண்டு போய் தன்னுடைய தலையை போட்டு மோதி அந்த நாய் வந்து இண்டி இதை பார்த்தோடனே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். என்னையா இது, நம்ம எஜமானன் இப்படி ஆகிட்டான், அவன் பாட்டு தலையை கொண்டு போய் கதவுல போட்டு மோதிக்கிட்டு கிடக்குறான் அப்படின்ற பேட்டர்ன்லாம். அப்படி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவனை எப்படியாவது காப்பாற்றிடணும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த அமானுஷ்ய சக்திகள் வந்து இரவு நேரத்தில் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனை மேலே வந்து அழுத்தி அவனை ஏதாவது பண்ணி அப்படியெல்லாம் அப்படி நடக்கக்கூடிய ஒரு காட்சி கூட படத்தில் இருக்குது. அதை அந்த நாய் பார்க்கும். இப்படியெல்லாம் நடந்து அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி ரொம்ப கவனமாக பார்க்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல வெளியே இருக்கும்போது பாஞ்சு போய் அவனை காப்பாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து என்ன தான் கஷ்டப்பட்டு போராடி அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கிறணும் அப்படின்னு நினச்சா கூட டோடுக்கு மரணம் அடையக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற நிலை வரும்போது அவனால் அதை தவிர்க்க முடியாது அப்படின்றது தான். அது டோடையே சொல்லிடுவான். இண்டி, ஒரு விஷயம், நீ என்னை காப்பாற்றுறதுக்காக வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுற, எவ்வளவோ போராடுற, எவ்வளவோ பாடுபடுற, இனிமேல் வந்து நான் இறக்குறது அப்படின்றது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது கன்ஃபார்ம். நான் இறந்து தான் ஆகணும், இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும், நீ அதை ஏற்று தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இறந்துருவான். கிளைமேக்ஸில் நாய் வந்து அப்படியே தன்னுடைய எஜமானன் டோடு இறந்து அப்படின்னே கண்ணீர் விட்டு அப்படியே கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவனுடைய சகோதரி வெரா உன்னுடைய குரல் கேட்கும். வெரா வந்து அப்போ தான் நமக்கு படத்தில் அந்த உருவத்தை காமிப்பாங்க, வெரான்ற அந்த இளம் பெண்ணுடைய உருவம். மற்றதெல்லாம் ஃபோனில் வந்து குரல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவள் வந்து இண்டி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவா. அந்த இறந்து போய் இருக்கக்கூடிய டோடுனுடைய அந்த இறந்த உடலை அப்படியே கவலையுடன் பார்த்து கொண்டிருந்த இண்டி வெரா தன் பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே வேகமாக பாஞ்சு அந்த படிகளில் ஏறி போகும். அதோட படம் முடிஞ்சிடும். இதுதான் குட் பாய் திரைப்படத்தினுடைய கதை. ஷான் ஜனன் இந்த இளைஞர் தான் டோடு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளைஞன். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே லங்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனாக வருவதால் அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்த முடியுமோ அதை இவர் நன்கு செய்து அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறார். இண்டி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நாய் மிகவும் சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதனால் நாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்றதுனால படம் ஃபுல்லாகவே அந்த டாக் இண்டி வருது. அனைத்து காட்சிகளிலும் நம்ம வந்து பாராட்டுற அளவுக்கு அந்த நாய் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறது. அரியல் ஃப்ரெய்ட்மேன் இவர்தான் வெரா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. லேரி ஃபெசண்டர் இவர்தான் டோடுனுடைய தாத்தாவாக நடித்திருப்பவர். ஸ்டூவர்ட் ருடின் இவர்தான் ரிச்சர்ட் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். ஆலெக்ஸ் கெனானும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான பென் லியான்பெர்கும் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார்கள். சாம் போர்ஸ் மில்லர் இசையமைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய பங்களிப்பை நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. வாட்ஸ் ராங் வித் யுவர் டாக் இதுதான் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய பட நிறுவனத்தின் பெயர். பட நிறுவனத்தின் பெயர் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? சூப்பர் நேச்சுரல் ஹாரர் பாணியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பென் லியான்பெர்க் அருமையாக இயக்கியிருக்கிறார். 73 நிமிடங்களே நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹாரர் மூவியை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குட் பாய் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.